பெரும் சக்திகள் நகர்வை மேற்கொள்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய புலனாய்வு கட்டமைப்பு சர்வதேச ரீதியான புலனாய்வுகளையும் உலக ரீதியான புலனாய்வுகளையும் சரியாக கையாளக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கவில்லை என்றால் அது எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை எதிர்கொள்ளும் என்பதுதான் நிக்கோலஸ் மடோரோவுடைய கைதும் வெனிசுலாவில் மிக மோசமாக சிதைந்திருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்புடைய வெளிப்பாடாகவும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே வெனிசுலாவில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் பல செய்திகளை சொல்லுகிறது. ஏனால் இப்பொழுது ட்ரம்ப் இன்னொன்றை சொன்னார், இதை வெனிசுலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே கியூபாவை பற்றி பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் கியூபாவிலும் மிக மோசமான நிலைமைகள் இருப்பது, மிக பலவீனமான அந்த மக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்ற ரீதியில் பேசிக்கொள்கிறார். அவ்வாறு அதுக்கு காரணம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் கடல் எல்லையை கடந்தால் மறுபக்கத்தில் இருப்பது வெனிசுலா, இடையில் ஒரே ஒரு தீவு பகுதியாக பெரும் நாடாக இருப்பது கியூபா. அப்பொழுது அவர் கியூபா மீதும் ஏற்கனவே கண் வைத்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு கியூபாவையும் முழுமையாக கியூபாவில் ஒரு ஆட்சி மாற்றம் என்ற போர்வையில் அவர் மீண்டும் கியூபாவுக்குள் நுழைவாராக இருந்தார். ஏன்னா அவருடைய ராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய மகன் ரூபியோ என்னுடைய பெற்றார் கியூபாவை சார்ந்தவர். ஆகவே கியூபாவும் கையப்படுத்தும் என்றால் அவர் பெரும் அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியாகவும் வெனிசுலாவை கையாளுவதற்கும் ஒரு பெரிய, ஏன்னால் அமெரிக்காவிலிருந்து தளம் அமைத்தே வெனிசுலாவை கையாள வேண்டிய அவசியம் இல்லை, கியூபாவிலிருந்து கொண்டே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும். ஆகவே ட்ரம்பினுடைய பார்வையில் கியூபா வந்திருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் கியூபாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பது. இன்னொன்றை சொன்னார், ஒரு கேள்விக்கு அவர் பல யோசித்து பேசுவதில்லை. அதனால் ஒன்றை சொன்னார், பாருங்கள் நாங்கள் ஒரு இரவில் முடித்து விட்டோம் வெனிசுலாவை, உக்ரைனில் எவ்வளவு நாள் 3 வருஷங்களாக எடுத்து கொண்டிருக்கணும், எங்களுடைய படைகள் எவ்வளவு சிறப்பு தெரியுமான்ற. இப்போ அவர் மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் பூட்டினுக்கு, ஏனையா நீ உக்ரைனில் இவ்வளவு ஆழம் எடுத்து கொண்டிருக்கிற, சும்மா எல்லாம் வேண்டாத இடைக்கல பூராமல் தூக்க வேண்டியாக்களை தூக்கிட்டேன்னு சொன்னாலே போரை முடிச்சிடலாம் தானே. அப்போ நாளைக்கு பூட்டின் ஜெலன்சியை குறிவைத்து இவ்வாறான தாக்குதலை முன்னெடுப்பாராக இருந்தால் யாரும் பேச முடியுமா? இன்றைய பாருங்கள், வெனிசுலா என்ற இறமை கொண்ட ஒரு நாட்டின் மீது உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திவிட்டு நாங்கள் வெனிசுலாவை நாங்களே ஆட்சி செய்ய போகிறோம் என்கிற ட்ரம்ப். அவ்வாறு இருந்தால் ஏனைய நாடுகளும் இவ்வாறான முயற்சிகளை ஒவ்வொரு வட்டகைகள் செய்தால் அதை கேள்வி கேட்கின்ற உரித்து என்ன, இன்றைக்கு எல்லாரும் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். என்றால் எல்லா நாடுகளுக்கும் இதுக்கு எவ்வாறு இதை எதிர்கொள்வது என்று தெரியாமலே இருக்குது. கனடாவில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, ஒரு நாட்டின் இறமைகள் பேணப்பட வேண்டும், அவ்வளவுதான். ஐரோப்பாவிலிருந்து இதுவரை வார்த்தைகளே வரவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள், என்ன சொல்வதென்று தெரியவில்லை. என்றால் அப்போ ஏன் இந்த சவால் என்றால் இவ்வாறு இருப்பது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் என்ன, இது பல கதவுகளை, இதனால் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம்,